நெல்லை மாவட்டத்தில் மணிமுத்தாறு மாஞ்சோலை செல்ல தடை. நெல்லை மாவட்டத்தில் மணிமுத்தாறு அருவி தலையணை மாஞ்சோலை நம்பிக்கோவில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை ஆறுகள் மற்றும் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் தற்காலிக அருவிகளில் இறங்க வேண்டாம். காட்டாற்றுகளில் மழை காரணமாக தற்காலிக அருவிகள் ஏற்படும் எந்த ஒரு நீர்நிலைக்குள்ளும் இறங்க வேண்டாம் என நெல்லை ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தாமிரபரணி, கடனா, நம்பியாறு, அனுமநந்தி உள்ளிட்ட ஆறுகளில் இறங்க வேண்டாம். கால்நடைகள் வாகனங்களை கொண்டும் இறக்க வேண்டாம். கடற்கரை ஓரங்களில் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் அறிவரசிடம் கேட்கலாம். அறிவரசு, விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்னைக்கு கனமழை, அதே மாதிரி அதிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் உள்ளக்கூடிய சுற்றுலா தலமான மணிமுத்தாறு, அதே மாதிரி களக்காடு தலையணை, மாஞ்சோலை எஸ்டேட் பகுதிகள், அதே மாதிரி திருக்குறங்குடி அருகே உள்ள நம்பிக்கோயில் உள்ளிட்ட அந்த வனத்துறை பகுதிகளில் இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களும் அதே மாதிரி வழிபாட்டு தலங்களும் இங்க இருக்கு. அங்க யாருமே போகக்கூடாது, மறு உத்தரவு வர வரை அனுமதி கிடையாது என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். வனத்துறையும் இதே மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாரும் வனப்பகுதிக்குள் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போல இந்த அருவிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டா தாமிரபரணி, கடனா நதி, சிற்றாறு, நம்பியாறு உள்ளிட்ட ஆறுகள்லையும் வெள்ள காரணமாக நீரோட்டம் அதிகமா இருக்கும். எனவே அதுக்குள்ள யாருமே துணி துவைக்கவோ குளிக்கவோ இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 கடற்கரை கிராமங்களில் உள்ள மீனவர்கள் யாருமே கடலுக்கு மறு அறிவிப்பு வரை செல்லக்கூடாது என மீனவர் நலன் மற்றும் மீன்துறை அறிவிப்பு வெளியாகி கடந்த 2 நாட்களாக மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். என்றாலும் பொதுமக்கள் உபரி, அதே மாதிரி இழுந்தகரை அந்த உள்ளிட்ட பகுதிகளில் கடற்கரை பகுதிகளில் யாருமே கடற்கரைக்குள் செல்ல வேண்டாம் எனவும் இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மின்சார கம்பங்கள் அங்கெல்லாம் நிற்கக்கூடாது என்பதையும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார். மேலும் இதே மாதிரி உதவிகள் தேவை என்றால் உடனடியாக 1077 என்ற எண்ணிலும் தீயணைப்புக்கு 101 என்ற இடத்திலையும் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.